சார் இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை பணிச்சுமை அப்படின்னு சொல்லி அந்த பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய்த்துறையினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, புறக்கணிப்பு பணியில ஈடுபடுறாங்க. இங்கே எல்லாம் வந்து சொல்றது கேளுங்க, பணி யார் மேற்கொள்வது? நீங்கள் நான் மேற்கொள்ள முடியும். அதாவது எஸ்ஐஆர் பணிங்கிறது யார் மேற்கொள்வது? யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும். இந்த பணி யார் செய்வது? இந்தியா முழுவதும் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குதுல்ல, பல மாநிலத்தில் நடக்குது. இதுக்கு சம்மந்தப்பட்ட அலுவலர்களை வைத்து தான் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும். இதுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது. ஆகவே அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும். எங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதெல்லாம் எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஏங்க இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலைன்னா அப்புறம் நாடு எப்படிங்க வளரும்? அதாவது இதை இதை அவர்களை விட்டால், சுதந்திரமாக விட்டால் அவர்கள் செயல்படுவாங்க. புரியுதுங்களா? அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பிஎல்ஓவர்கள் சரியான முறையிலே செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதிமுகவில் நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறதா? இப்ப சமீபத்தில் அரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பட்டியலின எம்எல்ஏ கீழே உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அரூர்ல சமூக வலைதளத்துல இப்போ பரவிட்டு இருக்கு. தெரியல, நான் அதை பார்த்தேன். அப்படி இல்லை, எங்களதெல்லாம் கிடையாது. எங்களதெல்லாம் வந்து ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. புரியுதுங்களா? அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ, நாங்கள் மட்டும் இல்லை, ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அதிமுக அரசு, அதிமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அதிமுக கட்சி. ஜவுளி பூங்கா திட்டம் வந்து சாயப்பட்டறை அமைக்கிறாங்க, அதுக்கு இன்னும் எதிர்கட்சி தலைவர். அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்டில் ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அங்கேயே அது மட்டும் இல்லை, இந்த இராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கள் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துறதுக்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம். மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம். சுமார் 1500 ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது, பயன்படுத்தாமல் இருக்கின்றது. அந்த நிலத்தை இந்த 2 திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது. மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான், பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு, மத்திய அரசு குறிப்பிட்டாங்க, நீங்கள் கைட்லைன் படி நீங்கள் அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்குமென்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு கிடப்பில் போட்டுது. இப்போ அங்கே வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டாந்தோமோ அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது, தொடர்வது கிடையாது. விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் நான் ஸ்டீல் பிளான்ட்லேயே ஏற்கனவே 500 ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சிக்கிட்ட முயற்சி செஞ்சது. மத்திய அரசு இசைவு கொடுத்தது, அந்த ஸ்டீல் பிளான்ட்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால் விவசாயிகள் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மசோதாக்களை அனுமதி தொடர்பாக கால அவகாசம் இதுதான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? சொல்கிறத கேளு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டுது. அதுக்கு பிறகு நீ நானும் பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்த பயணம் இல்லை. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.